Hi friends, welcome to Mia's Kitchen. நாம இன்னைக்கு கர்ணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். சூப்பரான கர்ணக்கிழங்கு ஃப்ரை. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபியோட பார்க்கலாம் நாம. நான் வந்து கர்ணக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ்ல வந்து எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் தோலை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணனதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணணும். இல்லைன்னா மண் அதுல வந்து ரொம்ப நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி கட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் பரவாயில்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸா இந்த அளவுக்கே வந்து பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லா கர்ணக்கிழங்கையும் நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து இது வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம திரும்பவும் மிளகாத்தூள் போடும்போது அப்போ உப்பு சேர்ப்போம். அதனால இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசிலுக்கு இதை நம்ம வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிராக்ஸ்லாம் இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து நம்ம குத்தணும்னாலும் நல்லா உடஞ்சிருக்கு. ரொம்ப வேகவும் வேண்டாம், இது கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இது இப்போ காரம் சேர்த்துக்கலாம் இது கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அண்ட் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுறேன் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதில் போட்டிருக்கோம். ஸோ இது கூட வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இன்கேஸ் உங்களோட கர்ணக்கிழங்கு கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் அப்படியே வெறும் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி பெசரிக்கலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கிட்டோன்னா தான் சரியாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த கர்ணக்கிழங்குல வந்து அது ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அதில் அது ஒட்டாது. இது கூட வந்து நான் வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு பீஸாக இதில் போட்டு நம்ம வந்து லேசாக அது ஒரு பெரட்டிக்கலாம். அண்ட் இதில் கொஞ்சம் லேசாக ஒட்டினதுக்கப்புறம் எடுத்து தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி எடுத்து ஒரு பீஸையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா கர்ணக்கிழங்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரம் போட்டு பெசரி வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம ரெஸ்ட் பண்ணோன்னா அது எல்லாம் உள்ளே இறங்கிடும் காரம்லாம். ஒரு 10 நிமிஷமே இப்போ ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு பீஸாக நம்ம இதில் போடலாம். இது வந்து 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து இதை செவக்க வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கர்ணக்கிழங்கு பீசஸையும் நம்ம வச்சுருக்கோம். இந்த தவாவில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெயிலே தான் வேகுது. இதை திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து திருப்பியும் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு பக்கம் அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம திருப்பியும் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம கம்மி தீயில குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கர்ணக்கிழங்கு வந்து முதல்ல வெந்த கர்ணக்கிழங்கு தான். அதனால இது வந்து ரொம்ப கம்மி தீயிலலாம் வேக வைக்க வேண்டியதில்லை. நல்லா தீ அதிகமாக வச்சே நம்ம இதை வந்து திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ திருப்பிடலாம். பார்த்தீங்கன்னா எப்படி செவந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி செவந்து வந்தோடனே 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சுன்னா நம்ம அதை எடுத்துட வேண்டியது தான். எல்லாத்தையுமே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ஸோ நம்ம கர்ணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் இதை வந்து எடுத்துடலாம். நம்ம கர்ணக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்டியாகவும் வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மியாஸ் கிச்சன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மியாஸ் கிச்சன். தேங்க்யூ.